Hello friends, welcome to Masha Designs. New viewers, கீழ இருக்க ரெட் கலர்ல subscribe பட்டன் இருக்கு பாத்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ளார் வச்சு எப்படி இந்த மாதிரி தோரணம் செய்யறதுன்னு இந்த வீடியோல பாப்போம். இத நம்ம பெரிய பொம்மைகள் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு மாலையாவும் செய்து போட்டுக்கலாம். இன்னும் 4-5 கூடுதலா இந்த ஃப்ளார் செய்து கோர்த்து வச்சிட்டோம் அப்படினா கீழ ஒரு டாலர் மாதிரி கோர்த்து மாலையாவும் செய்து போட்டுக்கலாம் பொம்மைகளுக்கு. சின்ன சின்ன வயர்ஸ்ல இந்த மாதிரி குட்டி குட்டியா ஃப்ளார் எப்படி செய்யறதுன்னு பாப்போம். இதுக்கு சின்ன சின்ன வயர்ஸே போதும் நமக்கு. இந்த மாதிரி பாதி ஃப்ளாரும் செய்யலாம். கொஞ்சமா வயர் இருக்கும் பாத்தீங்களா, அந்த வயர்ல நம்ம இதே மாதிரி செய்யலாம். இத நம்ம டெக்கரேட்டிவ் ஐட்டமா யூஸ் பண்ணிக்கலாம். கூடையில அட்டாச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லனா கிளிப் ஹேர் கிளிப்லயே இதை யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி செய்யறதுன்னு பாப்போம். ரோஸ் கலர்ல 2 வயர் எடுத்துர்க்கேன். நெல்லிக்காய் முடிச்சு எப்படி போடுவோம்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தான், அதை வச்சு தான் நம்ம போட போறோம். பாதியா மடிச்சுக்குடுவோம் 2 வயரையும். 2 வயரையும் நான் பாதியா மடிச்சிருக்கேன். அப்புறம் அந்த வயர்ல இதை வச்சு எல்லோ கலர் வயரையும் பாதியா மடிக்கணும். இதுக்கு அளவுலாம் கிடையாது. ஓரளவுக்கு ஒரு நமக்கு மடிச்சு விடுற மாதிரி அளவு இருந்தாலே போதும். இப்போ ஃபர்ஸ்ட் மடிச்சு விட்டுக்கோம் பாத்தீங்களா, இந்த ஃபர்ஸ்ட் வயர்ல உள்ள வயரை மடக்குறேன். மடக்கி மேலே பக்கம் வச்சுட்டு செகண்ட் உள்ள வயர் பாத்தீங்களா, அந்த வயர் எடுத்து இதுக்குள்ள விடுறேன். விட்டுட்டு தேர்டா எல்லோ கலர் இருக்கு பாத்தீங்களா, அந்த வயர் எடுத்து இந்த 2 ஹோல்லையும் விடுறேன். இப்போ நம்ம ஈக்குவலா இழுப்போம். இப்போ நமக்கு நெல்லிக்காய் முடிச்சு கிடச்சிட்டு பாருங்க. நான் போட்டுக்க முடிச்சு உங்களுக்கு புரியலைன்னா தனியாகவும் சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த முடிச்சையும் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நமக்கு இந்த மாதிரி ஃப்ளார் கிடச்சிருக்கு. ரன்னிங் வயராக நான் ஒயிட் கலரே எடுத்திருக்கேன் அடையாளத்துக்காக. நீங்கள் என்ன கலர் உங்கள்கிட்ட இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக இந்த ஒரு விரல் பிடிக்கிற அளவுக்கு விட்டுட்டு இப்படி மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு இந்த ஃபஸ்ட் ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, இதை நான் ஃபஸ்ட் ஒயர்னு சொல்கிறேன். எந்த கலரில் இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். அதை மடித்து நார்மல் நாட் போடுறேன். இது உங்களுக்கு நார்மல் நாட் தான். உங்களுக்கு ஏற்கனவே பேசிக் நாட் தெரியும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க பேசிக் நாட் எப்படி போடுறதுங்க தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை செக் பண்ணிக்கலாம். ஆல் டைப்ஸ் ஆஃப் நாட்ஸ்ன்னு போட்டிருப்பேன். அந்த வீடியோ செக் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இதை ரன்னிங் வயரை சுற்றி நான் அப்படியே பேசிக் நாட் தான் போட்டு வரேன். இதை நம்ம கூடையில் ஊசி நூல் வச்சு தைச்சோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். சொருகி விடுவதை விட நம்ம இந்த மிச்ச வயர்ஸ்லாம் இருக்கலாம், இதை வச்சு நம்ம உள்ளே சொருகி விடலாம். அதை விட ஊசி நூல் வச்சு தைச்சோம் அப்படின்னா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அதில் அட்டாச் பண்ணிருக்கதே தெரியாது, அந்த அளவுக்கு இருக்கும். இந்த 4 பூ போட்டதுக்கப்புறம் இதை பாதி பூவாகவும் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா பெரிய அதை ஒரே ஷேப்பாக ரவுண்டாக பூ செய்துக்கலாம். இந்த 4 நாட் போட்டுக்கேன் பார்த்திங்களா, இந்த 4 நாட் போட்டதுக்கப்புறமா நம்ம நிப்பாட்டிட்டோம் அப்படின்னா பாதி பூவாக இருக்கும். இதாக இருக்குது பார்த்திங்களா, இதே மாதிரி பாதி பூ கிடைக்கும். 5 நாட் போட்டுக்கேன். இன்னும் 1 நாட் போட்டுக்குவோம். 5 நாட்டும் போட்டுக்கலாம், 4 நாட்டும் போட்டுக்கலாம். அது நமக்கு பாதி பூ மாதிரி தெரியும். ஃபுல்லாக முடிச்சிட்டோம்னா முழு பூவாக தெரியும். உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ அந்த டிசைனில் இதோட நிப்பாட்டிட்டோம் அப்படின்னா நமக்கு பாதி பூ வந்துடும். இதில் வந்துருக்கு பார்த்தீங்களா, பாதி பூ வந்துடும். அதுக்கடுத்து இந்த வயர்ஸ் எல்லாம் நம்ம உள்ளே சொருகி விட்டுறணும். இப்போ நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இந்த வயரோட நமக்கு பூ முடிஞ்சுது. இது வரக்கூடிய அளவுக்கு நமக்கு ரன்னிங் வயர் மட்டும் கொஞ்சம் நீளமாக வேணும். சுற்றி வரணும் பார்த்தீங்களா, அதனால் ரன்னிங் வயர் மட்டும் கொஞ்சம் நீளமாக தேவைப்படும். ஓகே, பூ கொஞ்சம் டைட்டாக போட்டுக்கோங்க. எனக்கு கை சரியில்லாதனால நான் டைட்டாக போடலை. இந்த வயரை நம்ம இப்போ இதுக்குள்ளே சொருகி விட்டுறணும். 2 பூ மட்டும் சொருகிட்டால் போதும்.
இதுக்கு அடுத்து நம்ம இந்த வயரையும் சொருகி விடணும். இந்த வயரை இந்த பூல சொருகி விடணும். போட்டு பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே ரெட் கலரில் ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் ஆயிரும். நான் புது வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பாரில் என்ன வீடியோ போட்டிருக்கேன் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். இப்போ நமக்கு ஃபினிஷ் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு பூ மட்டும் சொருகிடணும். நெல்லிக்காய் முடிச்சு போட்டுட்டு அதை சுற்றி நம்ம நார்மல் நாட் போடுறோம். இப்போ இந்த வயர் லாஸ்ட்டு கட் பண்ணிக்குவோம். ஃபஸ்ட்டே கட் பண்ண வேண்டாம். இதோட முடிஞ்சது நமக்கு. இப்போ இந்த வயரெல்லாம் இதுக்குள்ளே எப்படி சொருகி விட்டுரும். இதில் சொருகிட்டேன்னா அடுத்து இந்த வயர் எடுத்து இதில் இப்போது இந்த வயர் எடுத்து இந்த நாட்டில் அதுக்கு பக்கத்தில் இருக்க நாட்டில் நம்ம சொருகி விட்டுட்டே வரணும். வெளியே பார்க்க நமக்கு இப்படி பாருங்கள். இந்த பூ ஒவ்வொரு பூவில் உள்ள நாட்டையும் ஒவ்வொரு பூவில் உள்ள வயரையும் நம்ம இதே மாதிரி சொருகி விடணும். 2 சொருகலாம், 1 சொருகலாம், அது உங்கள் விருப்பம்தான். அதை நீங்கள் சொருகி முடிச்சுட்டு கூடையில் நம்ம அப்படியே அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த பூவை எடுத்து நம்ம அப்படியே அட்டாச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஊசி நூல் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சும் தைக்கலாம். அதை வச்சு தைச்சா நமக்கு நல்லா பார்க்க நல்லா லுக்காக இருக்கும். முடிஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ இந்த மீதமான வயசையெல்லாம் நம்ம கட் பண்ணி விட்டுருலாம். கட் பண்ணி விடாமல் இந்த வயரை வச்சே நம்ம கூடையில் சொருகி விடலாம். ரெண்டு வயர் சொருகி விட்டிங்கனாலும் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். எல்லாம் சொருகிட்டோமா அப்படின்னு ஒரு தடவை பார்த்துக்கோங்க. இதே மாதிரி ரொம்ப ஒட்டை கட் பண்ணிடாதீங்க, ஓரளவு கொஞ்சம் விட்டு கட் பண்ணுங்கள். பூ ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாக இருக்கும். நான் நார்மல் நாட் வச்சு போட்டிருக்கேன். இதில் நெல்லிக்காய் முடிச்சு போட்டு நார்மல் நாட் வச்சு போட்டிருக்கேன். இந்த ஃப்ளாரில் எல்லாமே நெல்லிக்காய் முடிச்சு போட்டிருக்கேன் பாருங்கள். இப்படி நம்ம போடலாம். இங்கே எப்படி 2 வயர் வச்சு ஜாயின் பண்ணோமோ அதே மாதிரி இதுலேயும் 2 வயர் வச்சு ஜாயின் பண்ணோம்னா நமக்கு நெல்லிக்காய் முடிச்சில் ஃப்ளார் கிடைக்கும். இது கொஞ்சம் போடுறது கொஞ்சம் கஷ்டம்தான், போட்டு சொருகி விடுறது அதை விட கஷ்டமாக இருக்கும். ஸோ இது உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். வயர் இல்லைன்னா அந்த ரன்னிங் வயர் தீர்ந்து போச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி 3, 4, 5 சின்னதாக கூட நம்ம ஃப்ளார் போட்டுக்கலாம். போட்டுட்டு மீதி வயர்ஸை நம்ம அப்படியே உள்ளே சொருகி விட்டுடலாம். இதுக்குள்ளே இப்படி சொருகி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த ஃப்ளார் இதோட கம்ப்ளீட் ஆகிடும். அதாவது பாதி ஃப்ளாராக இருக்கும். இதுவும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இப்படி சொருகி விட்டுட்டிங்கன்னா இந்த ஃப்ளார் ஃபினிஷ் ஆகிடும். இந்த ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் பாருங்கள், இதே மாதிரி ஃபினிஷ் ஆகிடும். ஊசி நூல் வச்சு நம்ம இதே மாதிரி தோரணம் மாதிரியும் கோர்த்துக்கலாம். நரம்பு இருக்குது பார்த்தீங்களா, நரம்பில் ஊசியை கோர்த்துட்டு இந்த கேப்பில் நம்ம சென்டர் கேப்பாக பார்த்து எடுத்துட்டு அதில் ஒரு பூவை என்ன செய்ய போகிறோம், கோர்க்க போகிறோம். இப்படி கண்டினியூஸாக நம்ம எல்லா பூவையும் கோர்த்து 2 தடவை இப்படி சுற்றிட்டோம்னா, ரொம்ப டைட்டாக சுற்றாதீங்க. டைட்டாக சுற்றினா க்ரிப்பாக இருக்கும். அதனால் கொஞ்சம் லூஸாக சுற்றிக்கோங்க. ரொம்ப லூஸ் வேண்டாம், ஓரளவுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் அசைவு கொடுக்குற மாதிரி சுற்றிக்கோங்க. இப்போ உங்களுக்கு இது தோரணம் மாதிரி இருக்கும். வாசலில் நீங்கள் தோரணமாக கூட இதை தொங்க விட்டுக்கலாம். இதை வச்சு நீங்கள் நிறைய கிராஃப்ட் ஒர்க் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்ச 2-3 ஐடியாஸை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கூடையில் நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். அடுத்து இதே மாதிரி வாசலில் தோரணத்துக்கும் இதே மாதிரி நிறைய ஃப்ளார்ஸ் செஞ்சு
தோரணம் நம்ம செய்கிறோம் பார்த்திங்களா, உங்களுக்கு தெரியும் தானே, அதே மாதிரி செய்தும் விட்டுக்கலாம். இன்னொரு பூ கோர்த்து காமிக்கிறேன். இப்படி பக்கத்தில் வச்சுட்டு, இதுக்கு நரம்பு தான் பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். நரம்பு இல்லாதவங்க நூல் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நூல் வந்து கலரில் இருக்கிறதுனால உங்களுக்கு சரியாக வராது. ஸோ நீங்கள் நரம்பு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். ஸோ நீங்கள் நரம்பில் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் பொறுமையாக செய்யுங்க, ஏன்னா ரொம்ப ஸ்பீடாக செய்ய முடியாது. முடிச்சுட்டு நம்ம லாஸ்ட்டாக என்ன செய்யணும், இதில் இதே நரம்பை வச்சு கட்டி மணி அல்லது வேறு என்ன கிராஃப்ட் ஒர்க்கு இருக்கோ, வேறு என்ன நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதை வச்சு கூட பீட்ஸ் ஒர்க் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இதுக்கு அடுத்து ஒரு லைன் நீங்கள் இன்னும் 4 பூ இதே மாதிரி கோர்த்துக்கலாம். இப்படியே வரிசைக்காக கோர்த்து விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தோரணம் மாதிரி வந்துடும். இந்த கிராஃப்ட் ஒர்க் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு புது கிராஃப்ட் ஒர்க் கூட உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த மாதிரி சின்ன சின்ன வேஸ்ட் ஆகாமல் அதில் இப்படி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பால்ஸ் எப்படி செய்கிறதுங்கிற வீடியோ போடுறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். இந்த மாதிரி புது வீடியோஸ் உங்களுக்காக அப்பப்போ போட்டுகிட்டே இருப்போம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பாரில் கிடைக்கும் என்னென்ன வீடியோஸ் போட்டிருக்கோம்னு. இது இப்படியே ரவுண்டாகவும் நம்ம வச்சு செய்துக்கலாம். இன்னும் 2 பூ செய்தோம் அப்படின்னா இப்படி ரவுண்டு ஃப்ளாராகவும் வச்சுக்கலாம். கூடுதலாக 2 பூ செய்தோம்னா பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரவுண்டாக ஒரு ஷேப் கிடைக்கும். அதையும் நம்ம ஏதாவது கிராஃப்ட் ஒர்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட் இந்த ஒயரை முடிச்சு போட்டு கட் பண்ணி விட்டுருங்க. அதோட நமக்கு முடிஞ்சிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை மாலையாகவும் செய்துக்கலாம்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இப்படி தான் செய்யணும். நடுவில் ஒரு பூ வச்சு நம்ம கொறுத்து விட்டோம் அப்படின்னா நமக்கு மாலை ஆயிரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.